வெறும் 10,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு ஒரு பையன் இன்னைக்கு 18 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவனோட நெக்ஸ்ட் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் 50 lakhs. இது உண்மையா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஐடியா கிடைச்சிடும். மார்க்கெட் டவுனா இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டவுனா? உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். ரீசெண்டா ஒரு லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய பழைய யூனிக் ஒரு இன்டர்ன் ஸ்டூடெண்ட்டை நான் ட்ரெயின்ல மீட் பண்ணேன். நான் குரோம்பேட்ல இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு ட்ரெயின்ல வருவேன். அந்த பையன் வந்து ட்ரெயின்ல தச்சியெல்லாம் மீட் பண்ணேன். ஸோ அப்ப அவன்கிட்ட பேசின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் வந்து விக்னேஷ். அந்த பையன் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல 2019 முடிச்சான். முடிச்சுட்டு யூனிக்ல பிஃபோர் கோவிட் இந்த ஸ்டோரி. பிஃபோர் கோவிட் வந்து நம்மள்ட்ட யூனிக்ல வந்து இன்டர்னா ஜாயின் பண்ணா. ஆஃப்டர் கோவிட், அந்த கோவிட் முடியறப்ப தான் கம்பெனி க்ளோஸ் ஆகும். அந்த ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்க அப்படின்னா அவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில பிளேஸ் ஆனா. ஸோ விக்னேஷ் அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனில லெஸ் தென் 5 எம்ப்ளாய்ஸ் தான். ஸோ ரொம்ப கம்மியான சேலரி தான் பிளேஸ் ஆனா. லெஸ் தென் 10,000 பெர் மந்த்லாம் பிளேஸ் ஆனா. ஈவன் அந்த டைம்ல கால் பண்ணி சொன்னா ஓகேடா போய் சேர்றதா சொல்லியிருந்தேன் நான். அந்த டைம்ல கால் பண்ணி நான் எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்றதே தான். ஒரு ஐடி ஜாபா இருக்கு அப்படின்னா சேலரியே இல்லைனாலும் ஜாயின் பண்ண சொல்லுவேன். ஈவன் என்னோட சொந்த தம்பியா இருக்கட்டுமே சரி, ஒரு ஐடி ஜாபா இருந்தா சேலரி இல்லாம கூட நீ ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் அதோட growth வந்து நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நான் சொல்றேன் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் தான் இந்த விக்னேஷ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் விக்னேஷ் வந்து லெஸ் தென் 10,000 சேலரி ஒரு கம்பெனி பிளேஸ் ஆனா. பிளேஸ் ஆகும்போது அந்த கம்பெனில ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸே 5 எம்ப்ளாயிஸ் தான். ஓகேவா? ஸோ விக்னேஷ் வந்து ஜாவா, நம்மள்ட்ட ஜாவா தான் ஒர்க் பண்ணா. ஜாவால இப்போ அங்கேயும் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ நாங்களாம் ஒர்க் பண்ணும்போது ஜாவா வெர்ஷன் 1.6 தான் ஒர்க் பண்ணாங்க. அதில் ஒர்க் பண்ணி தான் அந்த கம்பெனியில் போய் அவன் ஜாயின் பண்ணான். அவன் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகுது. அந்த கம்பெனில நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க, சர்வீஸும் பண்றாங்க. ஸோ அந்த பையன் இப்போ கரண்டா வாங்கிட்டு இருக்க சேலரி, உன்னோட சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்ன சேலரி கேட்டீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. அவனோட கரண்ட் சேலரி வந்து 18 lakhs பெர் annum. சரி ஓகே, 18 lakhs இனஃப் அப்படின்னு கேட்டேன். அவன் ரொம்ப நக்கலா சிரிச்சான். சார் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக தராங்க, நான் கம்பெனியில் பேப்பர் போட்டேன் அப்படின்னா. எனது பேப்பர் போட்டு 18 lakhs சேலரி 10 lakh கிடையாது சார், 10 அப்படின்னா எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு கேட்டேன். ஸோ அவன் சொன்னது வந்து கண்டிப்பாக நான் ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவனோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 50 lakhs, 50 LPA கண்டிப்பாக வேணும் சார் அப்படின்னா. நான் அவன் அட்வைஸும் பண்ணிட்டு சென்னை மகன் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும் சென்னையில் நம்மளுடைய பழைய யூனிக் இன்டர்ன்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க, யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிக்கோட ஓல்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆவரேஜா சென்னை மார்க்கெட் வந்து 30 to 40 lakhs தான். 40 lakhsங்கிறதே பாத்தீங்கன்னா பயங்கர டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் சென்னையில வந்து 30 lakhs 40 lakhsலாம் வாங்க முடியும். ஈவன் ஒருத்தர் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், 10 years எக்ஸ்பீரியன்ஸ்ட் பசங்க கூட 40 lakhs வந்து சென்னையில வாங்குறாங்க. பட் அவன் ரொம்ப கிளியரா இருக்கான். அவன் சொன்ன பாயிண்ட் சென்னையில் இல்லாட்டாலும் பெங்களூர் ஈஸியா கிடைக்கும் சார் அப்படின்னா. ஏன்னா பெங்களூர் அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். சென்னையை விட 2x 3x வந்து பெங்களூர் ஈஸியா வாங்குவாங்க. சென்னையில் ஒருத்தர் 30 lakhs வாங்குறாங்க அப்படின்னா அதே பையன் பெங்களூர்ல 60 lakhs 90 lakhs வாங்கலாம். into 2 into 3 அந்த சேலரி ஈஸியா வாங்க முடியும். சென்னையில 40 lakhs வாங்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பையன் பெங்களூர் போனா அப்படின்னா 80 lakhs 1.2 crores வரைக்கும் வாங்க முடியும். ஸோ இதான் ரியாலிட்டி. ஸோ அவன் சொன்ன பாயிண்ட் ஒன்னே ஒன்று தான். சார் எனக்கு டெக்னிக்கலா ஐ ஹேவ் ஆல் த ஸ்டெப்ஸ், ஸோ என்னால் ஈஸியா மார்க்கெட்டை கிராக் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ இங்க நோட்டீஸ் போட்டிருக்கான். ஸோ அவன்கிட்ட நான் கேட்ட பாயிண்ட் இருந்தா என்னென்ன டெக்னாலஜியில கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ் போதுமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவன் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ் மட்டும் தெரிஞ்சாலும் அவ்வளோ பெரிய பேக்கேஜ் போக முடியாது. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றது ஸ்ப்ரிங் ஏஐ தெரியும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி குபர்னெட்ஸ் ஸ்கில் இருக்கிற DevOps related, Kubernetes related, CI/CD pipeline creations, then பாத்தீங்கன்னா cloud ecosystems இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வாங்குற 50 LPA. அவன் முதல்ல சர்ச் பண்ண போறே சென்னை தான். சென்னையில கிடைக்காட்டி தான் நான் வந்து பெங்களூர் போவேனே தவிர மோஸ்ட்லி சென்னை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் நான் அவன் கேட்டது மார்க்கெட் டவுன் சொல்றாங்களா, ஃபேக்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கம்பெனி க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு அவன் கம்பெனிலே வந்து மோர் தென் 50 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் த கம்பெனிஸ் ஆர் க்ரோயிங் அப். ஸோ யார் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ண தெரியாத கம்பெனிஸ் தான் சார். ஸோ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலையுமே. ஈவன் என்னையே கம்பெனியில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதே வந்து கோடு வந்து நீ செல்ஃப் அடிக்காத, ஏஐ கொடுத்து அந்த கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து கரெக்டான கோடு எடுத்து நீ செக் பண்ணிட்டு அந்த கோடை யூஸ் பண்ணு, ஏன்னா அதான் எஃபிஷியண்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் 3 years ஏஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏஐயோடைய இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ என்னால் மார்க்கெட் ஈஸியாக வந்து 50 lakhs டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் கேட்ட மெயின் கொஸ்டின் தான். ஸோ மார்க்கெட் டவுன் சொல்கிறாங்களேடா, மார்க்கெட் எப்படி 50 lakhs எக்ஸ்பெக்ட் பண்ண கேட்டாங்க. அவன் சிம்பிளாக சொன்ன ஒரே ஆன்சர் தான், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட்லாம் டவுன் கிடையாது. ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையே தவிர ஸ்கில்ஸ் அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு மார்க்கெட் செம்ம டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தான் சொன்னான். ஸோ கைஸ், ஸோ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா மார்க்கெட் டே டு டே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளும் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ 2019 பாஸ் அவுட் ஆன ஒரு பையன் 5,000 to 10,000 சேலரியில் பிளேஸ் ஆன பையன் இன்னைக்கு வந்து 18 லட்சம் வாங்குறான். அவனுடைய நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் 50 lakhs இருக்கு. அது கேரண்டி இல்ல, பட் 30 lakhs பட் ஈஸியா வாங்கிடுவான். ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி பார்க்காதீங்க. ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆகுங்க, நியர்பை ஸ்டார்ட் அப்ல பிளேஸ் ஆகுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்க ஸ்டேஜில் வந்து ஸ்டார்டிங் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஆர் கலர், மெடிக்கல் கோடிங், இல்லாட்டி பிபிஓ, கேபிஓல போயிட்டு 20,000 25,000 போய் லாக் ஆயிடுறாங்க. ஸோ யாருமே குறை சொல்லல. உனக்கு
ஐடில ஒரு ஆசை இருக்கு, கோடிங்ல ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீ நினைச்சே பார்க்க முடியாத ஒரு லைஃப் ஐடில உனக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் பர்சனலா விக்னேஷோடைய ஒரு ஆன்லைன் கனெக்ட் பண்ணணும், ஆன்லைன்ல மீட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஐ வாண்ட் டு மீட் விக்னேஷ் சார் அப்படின்னு போடுங்க. நான் ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, 50 பேர் கமெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு லிங்க் கொடுப்போம். அவங்க வந்து ஆன்லைன்ல விக்னேஷோட கனெக்ட் பண்ணி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும் இது உண்மையா பொய்யான்னு. 100% ட்ரூ ஸ்டோரி தான். இதுல எந்த பிளஸ் மைனஸ் ஆட் பண்ணல, எக்ஸ்ட்ராவும் பண்ணல, கம்மியும் பண்ணல, அப்படியே தான் டெலிவரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் வேணும், என்ன கோர்ஸ் படிக்கலாம் டவுட்டா இருக்கு, ஈவன் யூனிக்ல படிக்க அவசியம் கிடையாது, இங்க வேணா கோர்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுக்கு நீங்க ஃபிட் ஆவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் உங்க நேம், உங்க டிகிரி, எந்த பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸை சஜஸ்ட் பண்றேன். நீங்க தமிழ்லேயே டைப் பண்ணுங்க, தங்கிலீஷ் டைப் பண்ணுங்க, இங்கிலீஷ் டைப் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். நான் உங்களுக்கு டீடைல்டா ரிப்ளை பண்றேன். அதுலயே உங்களுக்கு கிளாரிட்டி ஆன்சர் கிடைச்சிடும். இல்ல உங்களுக்கு டவுட்ஸ் ஆச்சு இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR நம்பர் கொடுத்து அவனை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னை பர்சனலா மீட் பண்ண அப்படின்னா Monday to Saturday சென்னை ஆஃபீஸில் இருப்பேன். நீங்க எப்போ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.